தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி. சாதக பயம். நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். என்ன ஒரு அழகான வசனம்! பயப்படுதலின் ஆசீர்வாதத்தை இருதயத்தை கடினப்படுத்துதலின் ஆபத்துடன் வேறுபடுத்தி காட்டியுள்ளார். சாதக பயம் ஆரோக்கியமான ஒரு பயமாகும். அது விழிப்புணர்ச்சியுடனும் எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையாகவும் இருக்கும் உணர்வு. ஆபத்திலே நெடுக சென்று தண்டிக்கப்படும் பேதையைப் போல் இல்லாதபடிக்கு இந்த பயம் நமக்கு அவசியமானது என்று வேதம் சொல்லுகிறது. சாதக பயம் விவேகமானது. பிசாசின் முகத்திலே நேராய் கதவை சாத்த வேண்டுமென்றால் விசுவாசத்திற்கும் விவேகத்திற்கும் இடையே நாம் குழம்பாமல் இருப்பது அவசியம். எப்போது நமக்கு விசுவாசம் தேவை? எப்போது நமக்கு விவேகம் தேவை? நாம் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை பகுத்தறிய வேண்டும். ஒரு நீண்ட பயணத்திற்கு தயாராகும் போது நமது வாகனத்தை எரிபொருளால் நிரப்புவதற்கு விவேகம் தேவை. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் கண்மூடித்தனமாய் சென்று பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்வது விசுவாசம் அல்ல, முட்டாள்தனம். ஆனால் எதிர்பாராத விதமாய் உங்கள் வாகனம் நிலை குலையும் போது உங்களை விக்கினத்திலிருந்து விலக்கி மீட்க தேவன் தெய்வீகமாய் இடைப்பட விசுவாசம் தேவை. உங்களுடைய குறைந்த மாத சம்பளத்திலே தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க உங்களுக்கு தந்ததை கொண்டு உங்களால் செய்ய முடிந்ததை செய்துவிட்டு தேவனால் செய்ய முடிந்ததை அவர் செய்ய அனுமதிப்பது விசுவாசம். வியாதிக்கு மருந்தை எடுத்துக்கொள்வது விவேகம். சுகத்திற்கு தேவனை நம்புவது விசுவாசம். அப்படிப்பட்ட விவேகத்தில் வாழும் மனிதன் மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் தன் வாழ்வில் தேவ ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். நீங்கள் விவேகத்திற்கும் விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிய ஆவிக்குரிய கண்களை பிரகாசிப்பிக்க ஜெபியுங்கள். அதை அறிந்த பின் அதை செய்வதற்கு தேவையான பலத்திற்காகவும் ஜோதிகளின் பிதாவை கேளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.